ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேற்று வெளியாகியிருக்கும் சியோ புரொடக்ஷன்ஸ் சுபா சுரேஷ்ராம் எழுத்தில் விஜய் சுகுமார் இயக்கியிருக்கும் படம் மாண்புமிகு பறை. திமுக மேடை பேச்சாளர், பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர், திண்டுக்கல் லியோனியின் மகன் லியோ சிவகுமார் ஹீரோவாக நடித்திருக்கிறார். கதாநாயகியாக காயத்ரி ரெமோவும், செகண்ட் ஹீரோவாக ஆர்யன் மற்றும் கஜராஜ், ரமா, அசோக் ராஜா, சேரன்ராஜ், காதல் சுகுமார், ஜெயக்குமார், பொன் சுரேஷ், அரங்க குணசீலன் நடித்திருக்கிறார்கள். கவிஞர் சிநேகன் பாடல்கள் எழுத தேனிசை தென்றல் தேவா இசையமைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பறை இசைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதன் தொன்மை மாறாமல் எல்லோர் கவனத்திலும் நீங்காத இடம் பிடிக்கும் வண்ணம் பறையை பற்றி பறைசாற்றும் படமாக இது அமைய வேண்டும் என நினைத்திருக்கிறார் இயக்குனர். அந்த சின்ன ஊரில் ஹீரோ வெற்றி, லியோ சிவாவும் ஆரியனும் நெருங்கிய நண்பர்கள். தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் பறை என்றாலே சாவுக்கு அடிப்பது என்று உருவாக்கிவிட்டார்கள். அதை மாற்றும் விதமாக சாவுக்கு நாங்கள் வந்து பறை அடிக்க மாட்டோம், நல்ல விசேஷங்கள், பொது நிகழ்ச்சிகளுக்கு தான் அடிப்போம் என்ற கொள்கை வைத்திருக்கிறார்கள். இதனால் மேல் ஜாதியை சேர்ந்த ஊர் சேர்மன் மற்றும் சிலரால் அவர்களுக்கு இடைஞ்சல். இதற்கிடையே பொதுநலனில் அக்கறையுள்ள ஸ்கூல் டீச்சர் காயத்ரி ரெமோவுடன் லியோ சிவாவுக்கு காதல். குடும்பத்தின் எதிர்ப்பை தாண்டி லியோ சிவாவை கல்யாணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வந்துவிடுகிறாள். காயத்ரியின் வீட்டாரால் வேறு. வெற்றி, லியோ சிவாவுக்கு பிரச்சனை. வெற்றியின் உயிர் நண்பன் ஆரியன் கொலை செய்யப்படுகிறான். குற்றவாளிகள் தப்பிக்க போலீஸும் உடந்தை. மேல் வர்க்கத்தினரை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையில் வெற்றி லியோவையும் தீர்த்து கட்டிவிட்டால்தான் நிம்மதி என்று அந்த கூட்டம் சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நினைத்தது நடந்ததா, இல்லையென்றால் வேறு என்னதான் நடந்தது என்பது மீதி கதை. ஹீரோ லியோ சிவகுமார் ஊரில் பார்க்கும் சராசரி பையனைப் போல யதார்த்தமாக இருக்கிறார். திருத்தமான முக அமைப்பு, வசீகரிக்கும் குரல் வளம். அவர் பேசுவதை கேட்பதற்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது. அவரும் ஒரு ஹீரோவாக போக போக வந்துவிடுவார். தோழன் ஆரியனும் செம்மையாக நடித்திருக்கிறார். ஹீரோயின் காயத்ரி ரெமோ கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிறார். டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸில் உத்வேகத்துடன் அவர் பறையடித்து உணர்வு பொங்க நடித்திருப்பது ரொம்பவும் இயல்பாக இருக்கிறது. இந்த படத்திற்கு தேவா இசையமைத்திருப்பது ரொம்பவும் பொருத்தமானதாக இருக்கிறது. சிறப்பு சேர்த்திருக்கிறார். சொல்ல வரும் விஷயம் ரொம்பவும் நல்லதுதான் என்றாலும், சொன்ன முறையில் இன்றைய காலகட்டம் எவ்வளவோ வளர்ந்துவிட்ட நிலையில் கதையும் காட்சி அமைப்புகளும் ரொம்பவும் பழமையானதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.